அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்று என்னை பத்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது. போதை பொருளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சிறைசாலையில இருந்து என்னையோட 53 தரகாத் அவங்க டெலிபோன்லயே பேசினது என்று சிரச நியூஸ்ல நான் நினைக்கிறேன் சக்தியிலையும் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை அவங்க போட்டிருக்கக்கூடிய விதி மிக பிழையான முறையிலே தான் அங்க நியூஸை அவங்க போட்டிருந்தாங்க. பிழையான கருத்தொண்டு என்னை பத்தி உருவாக்குறதுக்கு தான் அந்த நியூஸ்ல நோக்கம் என்று எனக்கு விளங்குறது. அதனால நடந்தது என்னென்றால், எனக்கு சிஐடியிலே வர சொல்லி இருந்தாங்க. என்னுடைய டெலிபோன் நம்பர் வந்து சிறைசாலையிலே சந்தேக நபர் ஒன்றை கைது செய்யற நேரத்தில் அவர்கிட்ட இருந்த சிம் கார்டிலே என்னுடைய டெலிபோன் நம்பரும் பதவியாகி இருந்தது. அப்ப நான் நேற்று சிஐடிக்கு போனேன். போயிட்டு பார்த்தால் அந்த டெலிபோன் நம்பரை நான் எடுத்து செக் பண்ண போகல. நான் சொன்னேன், இந்த நம்பர் எனக்கு தெரியும். இந்த நம்பர் வந்து எங்களோட அரசியல் செய்யக்கூடிய, கடந்த காலத்துல அரசியல்ல ஈடுபட்டக்கூடிய ஒரு நபருடைய டெலிபோன் நம்பர் தான் இந்த டெலிபோன் நம்பர். இந்த நபரை எனக்கு தெரியும். அப்ப பார்த்தா என்ன நடந்திருக்குதுண்டா, அப்ப அந்த நபர் பாவிச்சு இருக்கிறது அந்த டெலிபோன் நம்பரை. அதன் மூலமா அவர்கள் என்னோட பேசியிருக்கிறார்கள், நானும் பேசியிருக்கிறேன். இது நடந்திருக்கிறது 2021 இருந்து 24 வரை காட்டின் தான் அந்த டெலிபோன் கால் வந்திருக்கிறது என்னுடைய டெலிபோனுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னா அந்த டெலிபோனை நம்பரை பாவிச்ச நபருடைய ஒரு கிட்ட இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு தாய் பிள்ளையா இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்ததுக்கு பிறகு அவர் சிறைசாலையில இருக்கிற நேரத்துல இந்த டெலிபோன் சிம்மே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பாவிக்கிறதுக்கு. அப்ப அவர் பாவிக்கணும் இருக்கிற நேரத்துல தான் இது கைது செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த சிறைசாலையில இருக்கக்கூடிய அந்த நபர் எனக்கு டெலிபோன் கால் ஒன்றுமே எடுத்து இல்லை. அப்ப நான் கேட்டேன், இந்த சிஐடியில எனக்கு டெலிபோன் வந்து நீங்க வந்த எந்த சிக்னல்ல இருந்து எனக்கு வந்திருக்கிறது. அப்ப அவர்கள் எனக்கு சொன்னார்கள், மாளிகாவத்திலே டவர்ல இருந்து வந்திருக்குது, கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து வந்திருக்கிறது. நான் கேட்டேன், வெலிக்காடே டவர்ல இருந்து வந்திருக்கிறான்னு கேட்டேன். வெலிக்காடே டவர்ல இருந்து ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லை. அப்ப சொல்றது சிறைசாலையில இருந்து எனக்கு ஒரு டெலிபோன் காலும் வந்தில்லை. அப்ப எனக்கு வந்திருக்கிறது மாளிகாவத்த டவர்ல இருந்து, கிராண்ட் பாஸ் டவர்ல இருந்து. அது நான் சொல்றது என்னன்னா, அப்ப அந்த மாளிகாவத்த கெத்தாராம பிரதேசத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களோட எங்களுடைய அரசியல் வேலைக்கு வாரதுனால எங்களோட கட்சிக்கு ஆதரவா இருந்தவர்கள். இனி அவர்கள் அந்த அரசியல் இந்த உறவு இருக்கிறதுனால பேசிக்கொண்டது தான் அந்த டெலிபோன் கால் எல்லாம். அப்ப அதைத்தான் பிழையான முறையிலே இவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள். அதே போல நான் அது 2021 இருந்து 24 வரை காட்டின் தான் அந்த டெலிபோன் கால் எல்லாம் வந்திருக்கிறது. அப்ப 24 தான் இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப 24க்கு பிறகு எனக்கு அந்த 24க்கு அவர் சிறையில இருக்கிற காலத்துல எனக்கு அந்த நம்பர்ல இருந்து டெலிபோன் கால் வந்தில்லை என்றும் சிஐடி எனக்கு சொன்னாங்க. அதோட நான் சொல்ல வேணும் இன்னொன்று விஷயம் என்னென்றால், இந்த நபரை பத்தி நான் கேட்டேன் அந்த சிஐடி கிட்ட. இவர் என்ன சரி பாத்தாள் உலகத்தோட சம்பந்தம் இருக்குதா, இல்லாட்டி இவர் என்ன சரி வேற விஷயங்கள்ல சம்பந்தம் இருக்குதா. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கூடுதலாக இந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகின ஒருவர் தான் இந்த சந்தேக நபர் என்று தான் கூறினார்கள். இப்ப இதுதான் நடந்தது, இதுதான் உண்மையான விஷயம். ஆனா இந்த உண்மையான விஷயத்தை மறைத்து எங்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய கௌரவத்தை, நாங்கள் இவ்வளவு காலம் உருவாக்கின கௌரவத்தை இல்லாமக்கிறதுக்கு திட்டமிட்டு போட்ட ஒரு நியூஸ் என்று தான் எனக்கு விளங்குறது. என்னன்னா அதுல விளங்குது தான் இது அரசியல் பின்னணி என்னண்டா இந்த மாதிரி ஒரு பொய் நியூஸ பின்னணி நான் எனக்கு உண்மையான கவலை. ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஏஜென்சி ஒன்று இப்படி நியூஸை பிழையாக்கி போடுறது மிக தவறு. ஆனால் நான் கதைச்சேன், அவர்கள் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அந்த நியூஸை கரெக்ட் பண்றேன் எனக்கு ஒரு வாய்ஸ் கட்டும் என்னால் எடுத்தார்கள். நீ பாப்போம் அதை அவர்கள் கரெக்ட் பண்றதார்கள் என்று. இதுதான் நடந்த உண்மை. ஆனால் இது அரசியல் பயணத்தை நிப்பாற்றத்துக்கு பல அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு விட்டிருக்கிறார்கள். ஒரு நபர்கள் போதைப் பொருள்களை பத்தி சம்பந்தப்படுத்துறார்கள், மற்ற சைட் ஈஸ்டர் சண்டே அட்டாக்கோட சம்பந்தப்படுத்துறாரு. இனி மக்கள் உணர வேணும், நாங்கள் இந்த அரசியல் செய்யறது எவ்வளோ கஷ்டமான நிலைமையில, எவ்வளோ மோசமான நபர்களோட நாங்கள் இந்த எங்களுடைய பொறுப்பை நாங்கள் அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறது என்று மக்களுக்கு புரிஞ்சு கொள்ள இயலும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.